அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ediusx pro. ediusx pro வந்து திருமண எடிட்டிங்கு வெட்டிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் வந்து உள்ளடக்கி இருக்குது. நம்ம வீடியோ எடிட்டிங் அப்படின்னாலே நம்ம வெட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது வந்து EDS தான். இதில் லேட்டஸ்ட்டாக வந்து ediusx pro வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெண்டரிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை பற்றி ஒரு இன்ட்ரோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நாளைக்கு கிளாஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த டாபிக் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட், இதில் நம்ம எல்லா ஆடியோ சேனல்ஸ் நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து 4 சேனல் 8 சேனலோட 16 32 64 சேனல் வரைக்கும் நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எப்பயும் போல் ஃபுல் ஹெச்டி வீடியோ வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபுல் ஹெச்டி வீடியோ 1920 1080. இப்போ நான் வந்து இங்கே ப்ராஜெக்ட் நேம் FGIன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம as usual நம்ம EDS எல்லா வெர்ஷனும் ஒரே லேஅவுட் தான் இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். Ctrl O கொடுத்தீங்கன்னா வீடியோ ஆட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் நிறைய வீடியோஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன், இங்கே ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ எல்லா வீடியோவும் இங்கே வந்துச்சு. ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா இங்கே வீடியோ ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து இங்கே டூல்ஸ் செட்டிங்ஸில் ஒரு செட்டிங் வந்து மாற்றி வச்சுருக்கேன். செட்டிங்ஸில் வந்து யூசர் செட்டிங்ஸில் இப்போ இதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் செட்டிங்ஸில் எக்ஸ்டெண்ட் கிளிப் வென் அப்ளைங் ட்ரான்சிஷன் கிராஸ்ஃபேட் வந்து டிக் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற எஃபெக்ட்ஸ் வந்து டைரெக்டாக கிளிப் மேலே இருக்கும். இப்போ நான் இதை வந்து இப்போ வீடியோ ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ், வீடியோ ஃபில்டர்ஸ், வீடியோ ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இதை இன்பில்ட்டாக வந்து EDS இன்ஸ்டால் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து ப்ரோடாடு, ப்ளூ, நியூ ப்ளூ, இந்த மாதிரி நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸு, வீடியோ ஃபில்டர்ஸு எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. பாருங்கள், நியூ ப்ளூ எலிமெண்ட்ஸு, நியூ ப்ளூ ட்ரான்சிஷன்ஸு, ப்ரோடாட்லேயே எல்லா எஃபெக்ட்ஸும் இதுலேயே இன்பில்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு எஃபெக்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா கிளிப்பும் செலக்ட் ஆனதுனால எல்லா கிளிப்புமே வந்து அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் மாற்றணும்னா டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்சிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நியூ ப்ளூ எலிமெண்ட்ஸ் எஃபெக்ட் நான் இங்கே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ப்ளூ எலிமெண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ எப்பயும் போல் இந்த கிளிப்பு எஃபெக்ட் செலெக்ஷனில் இருக்கிறப்ப ரைட் சைடில் நீங்கள் அதோட டயலாக் பாக்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன எஃபெக்ட்டோ அந்த எஃபெக்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணுறப்ப ரொம்ப அருமையாக வீடியோ வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ப்ளே ஆகுது. நான் இத்தனைக்கு ரெண்டர் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸில் வீடியோ ஃபில்டர்ஸ் இதில் வந்து நியூ ப்ளூ கொண்டான ஃபில்டர்ஸும் ஆட் ஆகிருக்கு. இல்லை கலர் கரெக்ஷனுக்கும் கலர் கிரேடிங்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதை பற்றியெல்லாம் நம்ம கிளாஸில் பார்க்கலாம். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், மோஷன் ட்ராக்கிங்கு, தென் மல்டிகேமு, நம்ம வெட்டிங்க்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். கேண்டிடு, சாங் ப்ராஜெக்ட்ஸ், டைட்டில் ப்ராஜெக்ட்ஸ், மேக்கப் ப்ராஜெக்ட், அவுட்டோர், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ரொமோஷனல் வீடியோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சீக்வன்ஸ் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் மெனுவில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பிரிண்ட் டு ஃபைல் கொடுக்குறேன். இப்போ இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற கோடாக் இல்லாமல் டிரான்ஸ்கோடிங் எல்லாம் ஆக்சுவலாக நிறையா இருக்குது. இப்போ நான் H.264 இருக்குது, H.265 இதில் இருக்குது. HDV ஃபார்மேட்லேயே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். H.264ல் H.264 இப்போ F4V இருக்குது, H.264 AVC, NVIDIA ரெண்டரிங் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு AVC நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக என்ன நம்ம ப்ராஜெக்டில் இருக்கோ அதே சைஸ்க்கு நான் வச்சுருக்கேன். இப்போ நான் டேரெக்டாக இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தேன். நான் டேரெக்டாக வந்து இப்போ இங்கே வந்து ஃபைல் நேம் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ டாக்குமெண்ட்டில் FGIனே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டரிங் ஆகிறது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் தெரியாது. நம்ம தனியாகவே வந்து ஜாப்ஸுங்கிற ஃபோல்டரில் இப்போ ரெண்டர் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகுது. ரெண்டர் பண்ணி ரெண்டர் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே வந்து தனியாக ஜாப்ஸ் வந்து நீங்கள் ரெண்டர் பண்ண நீங்கள்
வேறு ஒர்க் இங்கே பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒர்க்கு வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ரெண்டர் ஆகிறப்ப பேக்ரவுண்டில் தான் ரெண்டர் ஆகிட்ருக்கும், நீங்கள் வேறு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ரெண்டர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் தான் அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நான் இந்த ஃபைலில் நான் வந்து டாக்குமெண்ட் ஃபோல்டர் போகிறேன். டாக்குமெண்ட் ஃபோல்டர், இந்த ஃபைல் ரெண்டர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். எந்த குவாலிட்டியும் மாறாமல் நீட்டாக வந்து நமக்கு அந்த எஃபெக்டோட நமக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற இடிஎஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு நடக்க போகிற இடிஎஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. ஸ்டுடியோ தொழிலுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோ கிடைக்கும், ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸும் நான் உங்களுக்கு ஒர்க்கிங்காக நான் காப்பி பண்ணி தரேன். எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ, நன்றி.